hello guys, back to our channel. இன்னைக்கு வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னு கேட்டிங்கனா, அதாவது பாத்தீங்கன்னா சி செக்ஷன் பண்றவங்களுக்கு and வந்து நார்மல் டெலிவரி ஆகுறவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற கேட்டகரியில உள்ளவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் மந்த்லயே வந்து மதர் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆர் வந்து எனக்கு அவ்வளவா வரல, குழந்தைக்கு வயிறு நிறையல அப்படின்னு சொல்லி பாக்கெட் பால் ஆர் வந்து மாட்டு பால், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுற மாதிரி பால் பவுடர்லாம் கலக்கி கொடுக்குறோம். ஸோ 6 மந்த் வரையுமே குழந்தைக்கு பத்துற அளவுக்கு மதர் ஃபீட் பண்ண முடியும். எப்படி அப்படின்ற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் டெய்லி நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரணும்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போறேன்னா, நீங்க நினைப்பீங்க ஆமா ஈவா பாட்டுக்கு அந்த ப்ரோட்டீன் பவுடரை கலக்குங்க, இல்ல இந்த கேரட் மாதிரி இதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல போற அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. நான் ஒரு 4 டிப்ஸ் சொல்றேன். நீங்க அதை வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே போதும், இல்லாட்டி டெய்லியும் இல்ல 2 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். சொல்ல போனா 1 இயர் வரையுமே குழந்தைக்கு உங்களால வந்து வயிறு நிரம்புற அளவுக்கு ஃபீட் பண்ண முடியும். இப்போ வரையுமே நான் என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என் குழந்தைக்கு வயசு பார்த்தீங்கன்னா 1.5 வயசுக்கு மேலே ஆகுது. ஸோ நான் இந்த டிப்ஸை வந்து இன்னுமே இங்க வந்தாலுமே நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை எடுத்துக்கோங்க. 6 மந்த் வரையும் குழந்தைக்கு அது போதுமானதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது சொரக்கா. என்னடா இவ சொரக்கா சொல்றாளே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மதர் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்றதுக்குள்ள அந்த விட்டமின்ஸ் வந்து சொரக்கால வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நீங்க டெய்லி யூஸ் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, சால மீன் சொல்லுவாங்க. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க பால் சுறா மீன் வந்து சாப்பிட்டாதான் பால் ஊறும் அப்படி சொல்லுவாங்க. பட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், நம்ம யாராலையும் வாங்க முடியாது. அதாவது கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு அடிக்கடி வாங்கி சாப்பிட முடியாது. பட் நான் சொல்றது பாத்தீங்கன்னா சால மீன், சென்னையில எல்லாம் மத்தி மீன் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுலயுமே பால் சுரக்கிற தன்மை அந்த மீனுக்கு ரொம்ப அதிகமா உண்டு. ஸோ நீ அதை சாப்பிட்றது மூலியமாவும் மதர் ஃபீடிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். வந்து தேர்ட் பாத்தீங்கன்னா பூண்டு பால் சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நல்லா இவ்வளவு தூரத்துக்கு வந்து பூண்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சத்தனமா பண்ணக்கூடாது. இவ்வளவு தூரத்துக்கு பூண்டு எடுத்துக்கணும். உரிச்சிட்டு நல்லா பால்ல வந்து 2 கிளாஸ் டம்ளர்ல பால் ஊத்தி 1 கிளாஸ் வரது வரையும் அந்த பூண்டையும் இதையும் நல்லா வந்து வேக வைக்கணும். அப்படியே நீங்க ஸ்பூன்ல போட்டு சாப்பிடலாம். இதுல வாமிட்டிங்லாம் வராது. ஸோ அது நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அதை நீங்க டெய்லி எடுத்துட்டு வரதுனால இதுல வந்து 2 பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மதர் ஃபீடிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப பெருசாயிரும். அதுல உள்ள கேஸ் எல்லாமே வெளியே போறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, கோதுமை தோசை. என்னடா இவா கோதுமை தோசைன்னு சொல்றான்னு நீங்க பாதி பேர் நினைப்பீங்க. நானுமே அப்படிதான் நினைச்சேன். பட் நான் வந்து அதை சாப்பிட்டு நான் பலம் அடைஞ்சதுனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். 4th கோதுமை தோசை. இந்த கோதுமை தோசை அடிக்கடி சாப்பிடுங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபன் மாதிரி கிடையாது. என்னன்னா ஒரு 11 மணிக்கு நமக்கு பசிக்கும். எப்படினாலுமே நம்ம வந்து குழந்தை பிறந்த ஒரு 3 மந்த்துக்கு அடிக்கடி சாப்பிட தோணும். ஸோ 11 o'clock பசிக்கும். அப்போ 2 கோதுமை தோசை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 o'clock 4 o'clock போல ஸ்நாக்ஸ் டைம் அப்போ ஒரு 2 தோசை. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு வர்றதுனால அந்த கோதுமையில உள்ள சத்து வந்து பால் சுரக்கிற தன்மையை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு யார் சொன்னாங்க பாத்தீங்கன்னா, எங்க சின்ன அத்தை தான் சொன்னாங்க. ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்பவுமே நான் ஏன்னா அது கோதுமை தோசை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட்டுமே வந்து போடாது. ஸோ அதனால நான் இப்பவுமே அடிக்கடி நான் அதை சாப்பிடுறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் கோதுமை தான் எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை தோசை தான் எங்க வீட்டுல இருக்கு. ஸோ நீங்களும் இந்த 4 டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸி டிப்ஸ், எங்கனாலும் கிடைக்கும். ஏன் எந்த ஸ்டேட் போனாலுமே இந்த 4மே கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணி என்னோட குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமான மதர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரையும் உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்கள் ரெனி. டாடா, பை பாய்.